அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம கிராம் ஸ்மித் ஆர்த்தோகனலைசேஷன் ப்ராசஸ்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் பாருங்க, அப்ளை கிராம் ஸ்மித் ப்ராசஸ் ஒப்டைன் அண்ட் ஆர்த்தோ நார்மல் செட்டு கேட்டிருக்கு. ஸோ முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா r⁴. அது என்ன சார் r⁴ அப்படின்னா r denote செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். இந்த 4 இதை சார் மென்ஷன் பண்ணுனா டிகிரி 4 இல்லை ஆர்டர் 4ன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம டிஃபைன் பண்றது எக்ஸ் ஒய் இசட்டு கூட ஒரு வேரியபிள் மேபி டி இருக்கலாம், இல்லைன்னா x1 x2 x3 x4 இந்த மாதிரி நம்ம வெக்டாரை டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ 4 வேல்யூஸ் 4 காம்பனன்ட்ஸ் வந்திருக்கும், அதுதான் r⁴ மென்ஷன் பண்ணது. சரிங்களா? ஸோ முதல்ல நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஸோ உள்ளது u1 ஃபர்ஸ்ட் வெக்டார் 1 1 1 1, u2 second vector 0 2 0 2, u3 third vector -1 1 3 -1. இங்க ஆர்த்தோ நார்மல் செட் ஃபைண்ட் பண்ண சொல்றோம். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட்ல என்ன சார் ஃபைண்ட் பண்ணணும்? v1, அதுக்கு தான் நம்ம v1 சொல்லுவோம். உள்ளது உள்ளபடி எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் ஒன் v1 ஆல்வேஸ் u1 தான். ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் அப்படியே எடுத்துக்கலாம். அப்போ 1 1 1 1 கிடைக்கும். அப்போ இங்கே லென்த் ஃபைண்ட் பண்ணி ஆகணும். உடனுக்குடன் நம்ம லென்த் ஃபைண்ட் பண்ணிடணும். ஸோ லென்த் என்ன சார் கிடைக்கும்? லென்த்ன்றது நாம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. நாம் v1. இப்போ v1 என்ன சார் ஆகும்? ஸ்கொயர் ரூட் ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் எல்லாமே 1 தான் இருக்கு. அப்போ 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர். அப்போ என்ன சார் ஆகும்? ரூட் 4 ஆகும். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? நாம் 2. ஸோ நாம் v1ன்றது சிம்பிளி 2. சரிங்களா? அடுத்து v2 கண்டுபிடிக்கணும். ஸோ செகண்ட் ஆர்த்தோ நார்மல் வெக்டார் சே v2. ஸோ v2 யாரை யூஸ் பண்ணி சார் கண்டுபிடிக்கணும்னா v1 யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். தட் மீன்ஸ் v1 கூட அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ u2 மைனஸ் u2வை இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் v1 whole divided by length. நாம் v1 whole square, இங்கேயும் v1. ஏன்னா so far v1 மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ u2க்கு என்ன சார் வேல்யூ கொடுத்துருக்கோம்? சம்ல கொடுத்துருக்கோம் 0 2 0 2ன்னு கொடுத்துருக்கோம். மைனஸ் மைனஸ் v1 ஸ்கொயர். v1க்கு என்ன சார் வேல்யூ? 2. அப்போ 1/2 ஸ்கொயர். நாம் v1 whole square, inner product of u2 0 2 0 2. ஓகேங்களா? கமா v1 v1க்கு என்ன சார் வேல்யூ? முன்னாடி வச்சிருக்கோம் இல்லையா? 1 1 1 1. தென் into v1. ஸோ v1க்கான வேல்யூ சிம்பிளி 1 1 1 1. ஸோ இது உள்ள மட்டும் இந்த டேர்ம் மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? இன்னர் ப்ராடக்ட் எடுக்கணும். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்மை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 2 0 2 டிஸ்டர்ப் பண்ணல. இங்கே 1/2 ஸ்கொயர்னா 1/4 ஆயிரும். இது இன்னர் ப்ராடக்ட் எடுங்க. ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் ஃபர்ஸ்ட் காம்பனண்ட். இப்போ 0 இன்டூ 1னா 0, 2 இன்டூ 1னா 2, 0 இன்டூ 1னா 0, 2 இன்டூ 1னா 2. சரிங்களா? தென் ஆஸ் இட் இஸ் வெளியக்கூடிய 1 1 1 1 அப்படி இருக்கட்டும். ஓகேங்களா? இப்போ பிராக்கெட்டுக்குள்ள சிம்பிளை பண்ணுங்க. 0 2 0 2 அப்படி இருக்கட்டும். மைனஸ் 1/4. இந்த பிராக்கெட்டுக்குள்ள என்ன சார் இருக்கும்? 2 + 2, அப்போ 4. தென் 1 1 1 1 அப்படி இருக்கும். அப்போ இந்த 4ம் 4 கட் பண்ணிடலாம். இப்போ ரீமைன் டைம் என்ன சார் இருக்கும்? 0 2 0 2 இருக்கும். மைனஸ் 1 1 1 1 இருக்கும். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஏன்னா இடையில மைனஸ் சிம்பிள் இருக்கு. அப்போ 0 - 1னா -1, 2 - 1னா 1, 0 - 1னா -1, 2 - 1னா 1. இது என்ன சார்? இது v2. இப்போ லென்த் கண்டுபிடிக்கணும். இன்டர்மீடியட் லென்த். ஸோ லென்த் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது?
அதாவது நாம் V2 நாம் V2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் 4 காம்பனன்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் -1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் -1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர். அப்போ என்ன ஆகும் பாருங்க, நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவா. அப்போ 1 1 1 1 அப்போ ரூட் 4 கிடைக்கும். அப்போ ஒன்ஸ் அகைன் என்ன சார் ஆகும், 2 தான் சார். நாம் V2க்கான வேல்யூ 2 தான். ஓகேங்களா. தென் V3 கண்டுபிடிக்கணும். V3 யாரை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணணும், U3 வச்சு தான் ஒர்க் பண்ணி ஆகணும். அப்போ முன்னாடி ஆல்ரெடி V1 V2 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ U3யை V1 கூடயும் இன்னர் ப்ராடக்ட் எடுத்தாகணும். தென் நாம் V1 ஹோல் ஸ்கொயர், இங்கேயும் V1 வந்துடும் மைனஸ் அதே U3யை V2 கூடயும் இன்னர் ப்ராடக்ட் எடுத்தாகணும் டிவைடட் பை V2ஓட லென்த் ஸ்கொயர், இங்கேயும் V2. இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. U3க்கு என்ன சார் சம்மில் கொடுத்துருக்கோம், U3 சம்மில் நம்ம கொடுத்துருக்கோம் வேல்யூ -1 1 3 -1 சம்மிலே கொடுத்துருக்கோம். மைனஸ் U3 -1 1 3 -1 V1 நம்ம கண்டுபிடிச்சது 1 1 1 1 ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். டிவைடட் பை நாம் V1 ஸ்கொயர். V1 ஸ்கொயர் என்ன சார் வந்துச்சு, நாம் V1 என்னன்னு பாருங்க. ஸோ நாம் V1 2 அதை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் நாம் V1 ஸ்கொயர். எகைன் என்ன சார் வரும், V1 V1க்கான வேல்யூ 1 1 1 1 மைனஸ் இங்க பாருங்க V2 நாம் V2 வேல்யூ 2, அப்போ அதை ஸ்கொயர் பண்ணும். இப்போ 1/2 ஸ்கொயர் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U3 -1 1 3 -1 கமா V2 என்ன சார் கண்டுபிடிச்சு இங்கே வச்சிருக்கோமா, V2 -1 1 -1 1 இன்டூ ஒன்ஸ் அகெயின் V2 தான். அப்போ -1 1 1 -1. இப்போ இன்னர் ப்ராடக்ட் எடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே இருக்கட்டும் சார், -1 1 3 -1 அப்படியே இருக்கட்டும். தென் 1/4 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த பிராக்கெட் ஆப்ரேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அப்போ -1 1 1 மல்டிப்ளை பண்ணா +1 3 அண்ட் 1 மல்டிப்ளை பண்ணா +3 -1 1 மல்டிப்ளை பண்ணா -1 தென் 1 1 1 1 அப்படி இருக்கட்டும். இங்க செகண்ட் டேர்ம் -1/4 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படி இருக்கட்டும். இங்க பாருங்க சார் -1 -1 ஸோ +1 1 into 1 plus 1 3 into -1 so -3 -1 plus 1 so -1 வெளியே கூடிய -1 plus 1 -1 plus 1 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்போ பிராக்கெட் சிம்பிளை பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் -1 1 3 -1 அப்படி இருக்கட்டும். -1/4 இந்த பிராக்கெட் உள்ள மட்டும் பாருங்க என்ன கிடைக்குதுன்னு. அதாவது இங்க பாத்தீங்கன்னா -1 +1 பேலன்ஸ் ஆகும். இப்போ 3ல 1 போச்சுன்னா 2 மட்டும் இருக்கும் இல்லைங்களா. இங்க as it is 1 1 1 1. தென் இங்க பாருங்க +1 -1 கட் பண்ணிக்கலாம். ஸோ -3 +1 அப்போ என்ன சார் கிடைக்கும், -1/4 உள்ளுக்குள்ள -2 இருக்கும். ஏன்னா -3 +1 ஸோ வெளியே கூடிய -1 1 -1 1 டிஸ்டர்ப் பண்ணல. இப்போ இந்த 4ம் 2 கட் பண்ணா பேலன்ஸ் என்ன இருக்கு சார், 1/2 இருக்கும். இந்த 4ம் 2 கட் பண்ணா கீழே 1/2 இருக்கும். இந்த மைனஸையும் கட் பண்ணி விட்டுலாம். ஸோ கடைசி என்ன இருக்குன்னு பாருங்க, -1 1 3 -1 இருக்கும். இங்க ஃபைனல் என்ன சார் இருக்கும், ஒரு 1/2 இருக்கும். 1/2 உள்ள தள்ளி விடுங்க. கூட மைனஸோட சேர்த்து ஒரு டைம் எழுதிக்கேன். -1/2 1 1 1 1 இருக்கும். இங்க +1/2 1 -1 1 -1 1 இருக்கும். அடுத்த ஸ்டெப் பாருங்க சார், இந்த மைனஸோட சேர்த்து 1/2 உள்ள தள்ளுங்க. +1/2 ஓட சேர்த்து உள்ள தள்ளுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ -1 1 3 -1 அப்படியே இருக்கட்டும்.
இந்த மைனஸோடு சேர்த்து போகும்போது என்ன சார் ஆகும்? எல்லாமே -1/2 தான். -1/2 -1/2 -1/2 -1/2 ஆயிரும். +1/2 உள்ள தள்ளி விடுங்க. அப்ப என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு மட்டும் -1/2, ரெண்டாவதுக்கு 1/2, மூணாவதுக்கு -1/2, நாலாவதுக்கு 1/2ன்னு கிடைக்கும். இப்ப சாதாரண ஒரு அடிஷன் தான். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆட் பண்ணுங்க. இப்போ -1 -1/2 -1/2. ரெண்டாவது எலிமெண்ட் ஃபுல்லா ஆட் பண்ணுங்க. 1 தென் -1/2 தென் +1/2. ஓகேங்களா? மூணாவது எலிமெண்ட் ஆட் பண்ணுங்க. 3 -1/2. இங்கேயும் -1/2. தென் ஃபோர்த் எலிமெண்ட் -1, இங்க -1/2, இங்க +1/2. இப்போ எல்சிஎம் எடுங்க. அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இது -1/2 -1/2 இது என்ன சார் ஆகும்? -1 ஆயிரும். இந்த 1/2 1/2 கட் பண்ணிக்கலாம். இந்த -1/2 -1/2 என்ன சார் ஆகும்? -1. 1/2 1/2 கட் பண்ணிக்கலாம். அப்ப கடைசி என்ன இருக்குன்னு பாருங்க. ஒரு ஸ்டெப் எழுதிக்கங்க. -1 -1. இங்க 1 மட்டும் இருக்கும். இங்க 3 -1 இருக்கும். இங்க -1 இருக்கும். இன்னும் சிம்பிள் எழுத போனா -2 1 2 -1 இருக்கும். -2 1 2 -1. இது கூட லென்த் ஃபைண்ட் பண்ணுங்க. இது என்ன சார்? இது வெக்டார் 3. லென்த் அதான் நாம் v3. அப்ப என்ன சார் கிடைக்கும்? ஸ்கொயர் ரூட் ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் என்ன சார் கிடைச்சது? -2. இப்போ -2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் -1 ஹோல் ஸ்கொயர். அப்ப என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர்னா 4 பிளஸ் 1 பிளஸ் 4 பிளஸ் 1. அப்போ 4 பிளஸ் 4 8. 8 பிளஸ் 2 என்ன சார் கிடைக்கும்? 10. அப்போ ரூட் ஆஃப் 10. இது என்ன சார்? இது நாம் v3. இப்போ ஃபைனலாக ஆன்சர் எழுதிடலாம். ஸோ நமக்கு v1 என்ன கிடைச்சது சார்? நமக்கு v1 1 1 1 1 கிடைச்சது. ஸோ கரஸ்பாண்டிங் நாம் v1 என்ன சார் கிடைச்சது? நாம் v1. ஸோ நாம் v1 என்னன்னு பாருங்க. ஸோ நாம் v1 எனக்கு என்ன சார் கிடைச்சது? 2. அப்போ எழுதிருங்க. ஸோ நாம் v1க்கான வேல்யூ 2. அப்போ ஆர்த்தோ நார்மல் செட்டு. ஆர்த்தோ நார்மல் செட் என்ன சார் இருக்கும்? Q1 சொல்லுவோமா? ஸோ Q1ன்றது v1 டிவைடட் பை நாம் v1 தான். அப்போ v1 நாம் v1க்கு என்ன சார்? 1/2. அப்போ 1/2 1 1 1 1. சரிங்களா? அடுத்தது v2. ஸோ v2க்கு என்ன சார் ஆன்சர் வந்துச்சு நமக்கு? -1 1 -1 1. அப்போ நாம் v2 என்ன சார் கிடைச்சது? இதுக்கும் பார்த்தீங்கன்னா 2 தான். நாம் v2 அதுவும் 2 தான். therefore Q2 ஆர்த்தோனார்மல் செட் Q2 v2 டிவைடட் பை நாம் v2 தான். அப்போ 1/2 தென் 1 -1 1 -1 1 தென் v3. ஸோ v3 ஃபைனலாக என்ன சார் நம்ம ஃபைண்ட் பண்ணோம்? இப்போ v3 -2 1 2 -1. இது கரஸ்பாண்டிங் நாம் v3 என்ன சார் கிடைச்சது? ரூட் 10. அப்போ Q3 ஆர்த்தோ நார்மல் செட் Q3 என்ன சார் ஆகும்? v3 டிவைடட் பை நாம் v3. இது என்ன சார் ஆகும்? 1/√10. ஆன்சர் எழுத வேண்டியதா? 2 -2 1 2 -1. இதுதான் சார் நமக்கு தேவையான ஆர்த்தோ நார்மல் செட்டு. இது எழுதணும்னா எப்படி எழுதலாம்னா, செட்டுக்குள்ள எழுதணும்னா Q1 Q2 Q3 இந்த மாதிரி எழுதினாலும் சரி, இல்லை இதே மாதிரி எழுதினாலும் சரி. Q1 Q2 Q3. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.